जननी जन्म सौख्याणां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं बोधगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः माता पिता துணை கொண்டு நவகோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது? 12 ராசிக்கான பலன்கள். வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் 12 ராசிக்கு என்ன சொல்லுது? மிக மிக முக்கியமானது தான். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலுக்கு சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும், சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது. அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா? சில பேருக்கு அது பழிக்கும். அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும், ஆனால் அதுவே சில பேருக்கு பழிக்கும். சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிட்றது, சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. மாணிக்கவாசக பெருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த நவகோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்கும், திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன். சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், மாணவிகள் உங்களுடைய கடன் விஷயங்கள், திருமண விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், எதில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கும், என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது, என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும், எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதை நீங்கள் கேட்கும்பொழுது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும். ஓ சாமி இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசி பலன்களை நம்ம பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு விவேகம், செயல்திறன் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் காத்துருக்கு. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வீட்டிலையோ அல்லது வெளியிலையோ, வீட்டில் கூட கிடையாது, வெளியில் எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்தால் தேர்ட் பர்சன் தான், மனைவியோ அம்மாவோ இல்லை மற்றவர்களோ உங்களை பேச போகிறது கிடையாது. மற்றவர்கள் உங்கள் பின்னாடி க்ளீனாக பேசுவாங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு இவங்க கிட்ட முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. பேசினீங்கன்னா பிரச்சனை வருமோன்னு பயப்படுவாங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட ஒதுங்கி போகணுன்னு தான் நினைப்பாங்க. வேண்டாம், எதுக்கு இவங்க கிட்ட நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கன்னிராசிக்காரரை பொறுத்தளவுக்கு தே ஆர் ஆல் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான். அவங்கெல்லாம் நல்லவர்கள், நல்ல மாதிரி தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஆப்போசிட்டாக வரும், அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ஆப்போசிட்டாக வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள்லாம் கொடுக்கணும், ப்ரெஷர் பண்ணுவாங்க, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது? முதல்ல ஒர்க் பிளானிங் துறையில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கொலீக்ஸோட அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்கும், பரவாயில்ல. நியூ ஐடியாஸ் அல்லது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எமோஷனல் கிளாரிட்டி அதிகம். சில நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. பணம், வேலை மற்ற பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் என்ன விஷயம்? ஆஃபீஸில் ப்ரொமோஷன்ஸோ இல்லை வேலை செய்கிற இடத்துல நற்பெயர், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்டிங்லாம் அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சில ஓவர் திங்கிங்னால டிசிஷன் எடுக்கிறது, அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. பேப்பர் ஒர்க் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், டபுள் செக் பண்ணிக்கோங்க. குடும்பம், திருமணம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரோட ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தைகள், சிப்ளிங்ஸ், சில விஷயங்கள் எல்லாம் ஓகேவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் பிளானிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானித்து செயல்படுங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் டியூ டு த மைனர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொறுமை, நிதானம் அவசியம் தேவை அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான சில நல்ல விஷயங்கள் கூடி இந்த வாரத்துக்கு சில விஷயங்கள் கூடி வரும். ஒரு இடம் சம்மந்தமான விஷயமா பேசுவீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்.
டைஜஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது முக்கியமாக கன்னிராசிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மனசில் சில வெறுப்பு தன்மைகள் இருக்கும், போக போக சரியாயிடும். திடீர்னு கோபம் வரும், நார்மலாக இருப்பீங்க, ஓரளவுக்கு அப்படியே சில விஷயங்கள் போயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுவும் பெரிய அளவில் ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ்லாம் அதிகரிக்கும். ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் மற்ற அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, அதே போல் வந்து கிரிமினாலஜி, இதெல்லாம் வந்து நல்ல விதமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனத்தை ரொம்ப குறைத்து எடை போடுவார்கள், பார்த்து பண்ணுங்கள். சில நேரத்தில் கெரியர் சில விஷயங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி மற்றும் உணர்வு சக்தி அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் உயர்த்த போகிறது. ஆலய பரிகாரங்கள் சில கன்னிராசி பொறுத்தளவுக்கு விடாமல் வழிபாடு செய்வது, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ண தான் பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலோ எப்படி இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி இருங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் அவுட்டு, மற்ற இது அப்படியே கொஞ்சம் ஓகே. சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் அவுட்டு தான். அப்படியே கொஞ்சம் என்ன அப்படியே அந்த மாதிரியே சில விஷயங்கள் போகும், கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா கன்னிக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். ஸோ மேஜராக இல்லை, பார்த்துக்கலாம். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான மேஷராசியிலிருந்து மீனராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை 90-95% வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும், சில பேருக்கு ஒரு 5% சரியில்லாமல் இருந்திருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா, நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் வாங்கிக்கோங்க. நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும், டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்கள் ஜாதகம் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களுடைய இந்த அடுத்து வரத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2026 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகளை என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளருக ஞானத்துடன்.